ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்ப ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம உள்ள போகணும், உள்ள போகக்கூடாது. ம் ஓகேவா? ஸோ இப்போ ம் நம்மளுக்கு அடித்தளமே யார் ப்ரோ? வீக்லி டெய்லியா? ம் வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் எஃப்யூஜி ஆர் த பேஸ்மெண்ட்ஸ். கரெக்டா? ம் ஆமாம் ப்ரோ. இப்போ இவனுங்க யாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ம் பெங்களூருக்கு போறோமோ ஏதோ ஒரு டெஸ்டினேஷன். இந்த ம் எஃப்இஜின்றது தான் அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது சொல்றது. ம் டெய்லியில இப்படி ஒரு எஃப்இஜி இருந்தாதான் மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் அடிக்கும். இது வந்து பெட்ரோல் பங்க் போற இடம் மாதிரி. ம் இப்ப இங்கேருந்து பிரைஸ் வந்து கிளம்புது. ம் இது பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோ ப்ரோ. பஸ் ஸ்டாண்ட் தான். ம் நீ வந்து இப்ப ம் பஸ் ஏறி இங்கேருந்து சென்னையில இருந்து எங்கேயோ போற, மும்பை போறேன்னு ம் வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ம் இது பஸ் ஸ்டாண்டு. இங்க பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருந்தா தானே அங்க போய் பஸ் ஏறுவ நீ. ம் ஆமாம் அப்ப ப்ரோ. பஸ் ஸ்டாண்டே இல்லைன்னா உன்னால போக முடியாது. கரெக்டா? போக முடியாது. அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஃபிளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நீ பஸ்ல தான் போகணும்னு முடிவு பண்ணிட்ட. ம் அந்த பஸ் தான் எஃப்இஜி. ம் அந்த புரியுது. பஸ் ஸ்டாண்டு தான் டெய்லி வீக்லி. ம் அப்ப உனக்கு பஸ்ஸும் இல்ல, பஸ் ஸ்டாண்டும் இல்ல, ஆனா பிரைஸிங் இந்த இடத்துக்கு போறான்றது உன் கண் எதிர்க்க தெரியுது. ம் ஆனா அதை உன்னால ட்ரேட் பண்ண முடியாது. நீ ட்ரேட் பண்ண கூடாது. பண்ண மாட்டோம் ப்ரோ. பண்ணக்கூடாது. நான் சொல்ல வரதே அதுதான். ம் ஏன்னா டெய்லி கிளீனா இல்ல, வீக்லி கிளீனா இல்லைன்னா உனக்கு நரேஷன் மிஸ் ஆயிடும். ம் டெஸ்டினேஷன் தெரியும், ஆனா அதை நரேட் ம் பண்றதுக்கு உனக்கு பிரைஸ் ரீட் பண்ண முடியாது. கன்றாவியா இருக்கும். புரியுது ப்ரோ. இங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல எஃப்இஜி பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதுல பஸ் ஏறி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட நீ விட்டா கூட அடுத்த நாள் வரும்போது 4 ஹவர்ல இருக்கிற பிட் ஸ்டாப்ல நீ ஏறிக்கலாம். ம் ஆனா உனக்கு இங்க மெயின் பஸ் ஸ்டாண்டே இல்ல, பஸ்ஸும் இல்லைன்னா அப்ப நீ இங்க ஏறி என்ன பிரயோஜனம்? ம் நிக்க மாட்டான் பிரைஸ். மறுபடியும் இப்படி மேலே ஏற்றி ஏதாவது ஒரு பைத்தியக்கார வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ம் ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு பேஸ்மெண்ட்டே இல்ல பிரைஸ்க்கு. வீக்லிலயும் ஒரு டைரக்ஷனும் இல்ல. உனக்கு டைரக்ஷன் தெரியும், ஆனா நரேஷன் தெரியாது. அந்த இடத்துக்கு நான் எப்படி போறது, எங்க போறேன்றது தெரியும், ஆனா எப்படி போறேன்றது தெரியாது. அந்த மாதிரி ம் டைம்ல தான் நம்ம இம்பேஷண்டா இருப்போம், அவசரப்பட ஆரம்பிப்போம். ம் ஐயோ மூவ் போதே. அதுக்கு பேரு தான் ஃபோமோ. ட்ரேடிங்ல ஃபோமோனா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே. ம் அப்ப இது எப்படி ப்ரோ? நான் இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுங்க ப்ரோ அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி டெய்லி டைம் ஃப்ரேம். ஏதாவது தெரியுதா? இல்ல ப்ரோ. இதுவே இல்ல. எஃப்இஜியே ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே தெரியல. அப்ப உனக்கு ட்ரேடே கிடையாது. ம் இங்கேருந்து அந்த மூமெண்ட்ஸ்க்கு பாரு, அழகா எஃப்யூஜி கொடுக்குறான், வரான், எஃப்யூஜி ட்ரேட் ஆகிறான், மேல போறான், எஃப்யூஜி ஓபன் பண்றான், வரான், ட்ரேட் ஆகிறான், மேல போறான், இங்க இருக்க என்வாக்குள்ள வரான், ட்ரேட் ஆகிறான், மேல போறான். ஆனா இங்க புரியுது ப்ரோ. ஒண்ணுமே கிடையாது. அப்படி நீ போயிட்டு 4 ஹவர்ல பாரு, இங்க என்ன தெரியுது? மார்க்கெட் இந்த ஹைக்கு தான் போறான்றது தெரியுது. ம் ஆனா உண்மையாலே பிரைஸுக்கு அங்க போகணுமா? பிரைஸ் இன்டென்ஷனே ஷோ பண்ணல. ம் எல்லாரையும் மாத்தி 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 சாவடிக்கிறோம். ம் இப்ப நம்ம இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் நேத்து, அவனே போய் டிபி அடிப்பானது கேரண்டி கிடையாது. ம் ஏன்னா எஃப்இஜிஸ் கிடையாது. ம் நமக்கு இங்கேருந்து அந்த செல் ஆஃபுக்குமே எஃப்இஜிஸ் கிடையாது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாரு, அது அழகா வந்து கன்றாவியா அரைச்சு 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 அரைச்சு. ஆனா இந்த லோக்கு தான் போறான்றது தெரியுது. ம் ஆனா அதால நம்மள நரேட் பண்ண முடியல. பிரைஸ் நமக்கு சொல்லல, நான் எப்படி போறேன்றது சொல்லல. நான் எங்க போறேன்றது சொல்லிச்சு, ஆனா நான் எப்படி போறேன்றது சொல்லல பிரைஸ். ம் அப்ப இந்த மாதிரி டைம்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாது. உனக்கு டெய்லி கேண்டல பார்த்தோன்னே தெரியுதா? தெரியல, அப்ப உள்ள போக கூடாது கேமுக்குள்ள. ம் அப்படி நீ போற மாதிரி இருந்தனா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா மட்டும் 4 ஹவர்ல டிராவல் பண்ணலாம்.
புரியுது ப்ரோ. அன்லெஸ் அன்டில் இப்ப நீ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்பதான் உள்ள வரன்றதுனால டெய்லி சப்போர்ட் பண்ணனா தயவு செஞ்சு 4 ஹவரை தொடாது. ம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யூஎஸ்டி ஜேபிஐ. இங்க இருந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து மேல பவுன்ஸ் ஆச்சு, ம். இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறான். ஆனா இது வந்து இதுக்கு பேர் வந்து ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நான் உனக்கு காட்டணும்னா ஒரு நிமிஷம். இப்ப இங்க இருந்து பார்க்க உனக்கு மார்க்கெட் டெய்லில இருந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கா? ம். ஆமா அப்படியே ப்ரோ. வீக்லி டைம் ஃப்ரேம் பாரு, வீக்லிலேயே எஃப்இஜி இருக்கா? ம். ஆனா அவன் இங்க இருந்து இங்க இருந்து எங்க வரான்னு பாரு. ஒரு ஆ, செல்லுக்கான எஃப்இஜி, ம். பைக்கான எஃப்இஜி. ம். இதுக்கு பேரு ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னுவாங்க. ம். இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் மேல கீழே மேல கீழே. இப்ப கூட பாரு மார்க்கெட் கீழே வர மாதிரி இருக்கானா, ஆனா கீழே வர மாட்டான், மேலேயும் போக மாட்டான். ம். இப்ப கூட நீ இங்க கூட கிளீனா பாரு, இங்கே உனக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இருக்கும் பாரு, அந்த ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ எக்ஸாம்பிள். இது செல்லுக்கான எஃப்இஜி, ம். இது பைக்கான எஃப்இஜி. இப்ப நீ என்ன பண்ணுவ? பை பண்ணுவியா செல் பண்ணுவியா? இப்போதைக்கு எதுவுமே பண்ணாம ஒதுங்கிக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். அன்லெஸ் அன்டில் உனக்கு ஏதாவது ஒரு சைடு கிளியர் ஆகுற வரைக்கும் நீ கைவிடக்கூடாது. ஏன்னா மேலேயும் உனக்கு ஈக்குவலே இருக்கு, கீழேயும் உனக்கு இங்க இவ்வளவு லோஸ் இருக்கு. எதை தூக்குவானே உனக்கு தெரியாது. ம். அதுக்குதான் பிரைஸே சொல்லும், நான் இங்க போறேன்டா அங்க போறேன்டா என்ன ட்ரேட் பண்ணிக்கோடான்னு பிரைஸ் சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் நீ உள்ள போக கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் NZD USD. இவன் இன்னைக்கு ட்ரேட் எடுத்து நான் ஸ்டாப் அவுட் ஆனேன். ம். எனக்கு டெய்லியில நரேஷன் கிடையாது. ம். ஏன்னா இந்த கரண்டான பிரைஸ் ஆக்ஷன்ல எந்த எஃபிஜியுமே கிடையாது. ரைட் ப்ரோ. வீக்லி அவன் பவுன்ஸ் ஆகுறது இந்த எஃபிஜி இருந்து. ஸோ வீக்லி எனக்கு செல்லுக்கு கிளீனா இருக்கானா? கிளீனா இருக்கு ப்ரோ. கிளீனா இருக்கு. இன்டர்னல் வந்திருக்கான், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் இப்ப போறது கிளீனா இருக்கான். வீக்லியில எனக்கு டைரக்ஷன் இருக்கு, ஆனா டெய்லியில எஃபிஜி கிடையாது. இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு எஃபிஜி ஓபன் பண்ணி கொடுப்போம். அது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா, உனக்கு இந்த டெய்லி கேண்டில் இருக்கான் பாத்தியா, அவன் பொட்டச்சிக்கிட்டு டிஸ்பிளேஸ் ஆகும் ஒரு நாள் முன்னாடியே. அப்படி அவன் டிஸ்பிளேஸ் ஆயிட்டானா இது என்னவா கன்சிடர் ஆகும்னா எக்ஸ். எக்ஸ்னா ப்ரோ? எக்ஸ் அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னல. ஓகே ஓகே, எக்ஸ்பான்ஷன். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி இது எக்ஸ்பான்ஷன். இப்ப அடுத்த நாள் என்ன ஆகும்? அக்யூமுலேஷன். அக்யூமுலேஷன் ஆகும் ப்ரோ. அக்யூமுலேஷன். இப்ப அக்யூமுலேஷன் ஆகணும்னே நமக்கு இங்க டெய்லில எஃபிஜி ஓபன் பண்ணி கொடுப்பானா? இருக்கும் ப்ரோ. அப்ப நாள் அன்னைக்கு நீ வரும்போது என்ன பண்ணலாம்? மேனிபுலேஷன், அடுத்த நாள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆகிற மாதிரி உனக்கு தெரியுது. இப்ப இங்க இருந்து இங்க கணக்கு பண்ற, இன்னும் 11 மணி நேரம் இருக்கு இந்த நாள் கேண்டில் முடிய. அதுக்குள்ள இவன் எஃபிஜி ஓபன் பண்ணி கொடுத்துட்டானா நாளைக்கு சீக்கிரம் எழுந்து வந்து இவனை ட்ரேட் பண்ணு. பண்ணி கொடுக்கலையா நோ ப்ராப்ளம், அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஏன்னா நான் இவனை ட்ரேட் எடுத்தது நான் இந்த 4 ஹவர்ஸ் இந்த 4 ஹவரோட செட்டப்ல எடுத்தேன். இந்த 4 ஹவரோட இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் செட்டப்ல நான் இவனை ட்ரேட் எடுத்தேன். எனக்கு எல்லாமே கிளீனா இருந்தது, மேல SMT இருந்தது, M15 பிரேக் இருந்தது, எல்லாமே கிளீனா இருந்தது. ஆனா இவன் பிரைஸ் எங்கேயுமே போக விரும்பல, தெரியுதா? சீக்கன் டிஸ்ட்ராய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் பாரு. ஆமாம் ப்ரோ. அப்ப பெட்டர் வெயிட் பண்ணு, நான் இன்னைக்கு ஒரு நாள் முடியட்டும் எஃபிஜி ஃபார்ம் ஆகும். இப்ப இவனை பார்த்தனா இவனாவது எஃபிஜி ஃபார்மேஷன் குடுக்குற மாதிரி ரெடியா இருக்கிறான். ஆனா ஹீரோ பாரு அவன் ஒண்ணுமே பண்ண ரெடியா இல்ல. ஜிபிபி பாரு இப்படி இருந்தா என்ன பிரைஸ் ஆக்ஷன்? இது ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஓவராலா பிக் பிக்சர்ல பார்த்தா இது ஒரு ரேஞ்ச். மார்க்கெட் இவ்வளவு பெரிய ரேஞ்சுக்குள்ள மாட்டிட்டு உட்காந்துருக்கான். இப்ப இதுல போய் நம்ம ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டா நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, என் மாடல் ஒரு சில மாசம் தினம் தினம் கூட வரும், ஒரு சில மாசம் வரவே வராது. மாச கணக்கில் சாரி வாரத்துல. அந்த மாதிரி ஒரு வாரம் தான் இது யூரோல. இன்னும் எனக்கு டெய்லியில ஒரு எஃபிஜி கூட கிரியேட் ஆகல. 2 வாரமா நான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன். போன வாரம் ஃபுல்லா எஃபிஜி கிடையாது, இந்த வாரமும் இன்னும் எனக்கு எஃபிஜி வரல. ஏன் எஃபிஜி வேணும்னு என் மாடலுக்கு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா,
எஃப்இஜிக்கு முன்னாடி நாள் பிரைஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ம். அப்ப எஃப்இஜி ஃபார்ம் ஆகணும்னா எக்ஸ்பென்ஷன், அக்யூமுலேஷன், அடுத்த நாள் மேனிபுலேஷன், அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்பென்ஷன், இப்படிதான் பிரைஸ் டிராவல் ஆகும். சூப்பரா புரிஞ்சுச்சு ப்ரோ. அந்த எக்ஸ்பான்ஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்பே கிரியேட் ஆகி கிரியேட் அடுத்த ஆகும். நாள் அக்யூமுலேட் ஆயிரும் அடுத்த நாள். அப்பதான் கிரியேட் ஆகும். நீ எல்லாமே 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ல போய் பாரு. எக்ஸ்பென்ஷன், அக்யூமுலேஷன், ம். அடுத்தது வந்து என்ன பண்றான், இந்த லோவை மேனிபுலேட் பண்ணிட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றான் மேல. ம். அது சிம்பிள் பவர் ஆஃப் 3 தான் அது. புரியுது ப்ரோ. ஆனா நம்மளால அது வெயிட் பண்ண முடியாது. ஏன் அது வெயிட் பண்ண முடியாதுன்ற டிராபேக் சொல்றேன் கேனா. இப்ப நீ ஏதாவது ஒரு சர்வர்ல இருக்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நீ ட்விட்டர்ல பார்த்தனா, நீ அந்த வாரம் ஃபுல்லா ட்ரேடே பண்ணிருக்க மாட்ட. ம். ஆனா வேற ஒருத்தர் டெய்லி ட்ரேடா பண்ணிருப்பான். ம். அப்போ உனக்குள்ள என்ன வரும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஐயோ என்னடா நம்ம ட்ரேடே பண்ணல, அவன் மட்டும் அடிச்சு நவுத்திருக்கான். சரி அப்ப அவன் என்ன மாடல் யூஸ் பண்ணிருப்பான், சரி அதை பார்ப்போம், அவன்கிட்ட கேட்போம் நீ என்ன மாடல் யூஸ் பண்ண. அடுத்து அப்படியே உன்னோட பேசிக்ஸ் ஃபுல்லாவே மறந்துடுவ. ம். நீ அவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிருக்கலாம், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா உனக்கான மாடலே வந்திருக்கும். ம். ஆனா நீ என்ன பண்ணுவ, அதை எடுக்காம ஐயோ அவன் எடுத்துட்டானே நம்ம ஏன் எடுக்கல, ஒருவேளை நமக்கு மாடல் தெரியலையா, நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா, சரி அவன்கிட்ட இருந்து கேட்போம், அவன்கிட்ட இருந்து கேட்டு கத்துப்போம். அப்போ உன்னோட இதை மறந்து விட்டுருவ, இதை லூஸ்ல விட்டுருவ. ம். புரியுது ப்ரோ. இதுதான் ப்ரோ ரியாலிட்டி. என் மாடல் மித்தவங்களோட ட்ரேட பார்க்காம இருந்தாலே நம்ம வந்து அதை அதை நீ கண்டுக்கவே கூடாது. ம். ஏய், என் மாடல் வரலடா நான் எப்படா ட்ரேட் எடுக்க முடியும். ஆனா அது ரொம்ப ம். கஷ்டம் ப்ரோ. அதையும் சொல்றேன், இட்ஸ் நாட் எ ஈஸி திங். ம். ஏன்னா நம்ம ஒன்றும் புத்தருங்க கிடையாது, நம்மளும் நார்மல் மனுஷங்க தான். ம். அந்த பேராசை பொறாமை எல்லாம் நமக்கும் வரதான் செய்யும். ம். ஆனா அந்த இடத்துலதான் நீ அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். இல்லடா என் மாடல் வரலடா நான் எப்படா ட்ரேட் எடுப்பேன், நீ எடுத்தா எடுத்துட்டு போடா, பிரச்சனை இல்லை. அவாய்ட் எனக்கு வரல, பண்ணணும். எனக்கு வரல, நான் எடுக்கல. ரைட். கேட்டல போன வாரம் ஏன் ப்ரோ பயாஸ் எனக்கு தப்பாச்சு, நான் நடக்கிறது பாதி நடக்க மாட்டேங்குது ப்ரோன்னு. ம். இப்ப புரிஞ்சதா அந்த நரேஷனு. ம். எஃப்இஜி இருந்தாதான் பிரைஸ் அதுவே சிக்னல் தரும், நான் போறேன்டா என்னை ட்ரேட் பண்றதுதான் பண்ணிக்கும். ஆனா இன்னும் சில நாள் அதுவும் கடுப்பும் ஆகும் ப்ரோ. எஃப்இஜி எல்லாம் ஓபன் பண்ணி கொடுப்பான், ஆனா கிட்ட கூட வரமாட்டான் எஃப்இஜிக்கு. பக்கத்துல வந்துட்டு எஃப்இஜி தொடர்ந்து கீழே வந்துடும். ம். அப்ப நீ அந்த ஒரு ட்ரேடுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணிருப்ப, வந்திருக்கவே மாட்டான். கரெக்ட். அதெல்லாம் நார்மல், அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ம். ஏன்னா பிரைஸ் நீ எங்க போற, அதான் நீ எல்லாம் போக கூடாது, வா கீழே வரணும் சொல்ல முடியாது. பிரைஸ் கீழே போயிட்டு ம். வந்தா ட்ரேடு காலில இருந்து யூஜேபிஐல போட்டு உட்காந்துக்கிறேன். இந்த ஒரு லைனை போட்டு எங்கடா அந்த லைனு, இந்த லைனை வந்து தொடுவான், தொட்டா ட்ரேடு பார்க்கலாம் காலில இருந்து இந்த லைனை, இந்த கீழே ஒரு லைன் மேல ஒரு லைன், அவள் தானே, வேற எதுவுமே நடுவில் கை வைக்கல. ம். ஏன் கை வைக்கல, இந்த லைன் எனக்கு 4 hour எஃப்யூஜி 6 hour எஃப்யூஜி எல்லாமே இந்த ஒரு லைன் குள்ள இருக்கு. இப்ப பிரைஸ் உனக்கு 6 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்தா என்ன ப்ரோ தெரியுது, அக்யூமுலேஷனா ப்ரோ? இல்ல இது எக்ஸ்பென்ஷன் ப்ரோ. இது எக்ஸ்பென்ஷன். இந்த எக்ஸ்பென்ஷன் கேண்டலுக்குள்ள கரெக்டா 6 மணி நேரம் இப்ப அடுத்த 6 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. 18 மணி நேரமா இந்த ஒரு கேண்டலுக்குள்ளேயே அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்காங்க. அக்யூமுலேட் ஆயிட்டான் ப்ரோ. அப்ப இப்ப எனக்கு இவன் மேனிபுலேட் பண்ணாதான் ட்ரேடு. அவன் பண்ணாமையும் போலாம். அதுக்கு நான் போயிட்டு பிரைஸ் தோத்த முடியாது, பண்ணா நான் எடுக்கிறேன். தொட்டா தூக்குறோம், இல்லன்னா விட்டுறோம். அவள்தான் அந்த 2 லைனுக்குள்ள நம்ம வாழணும் ப்ரோ. ஏன்னா இந்த மாடல் அவ்வளவு ஈஸி கிடையாது. அது பார்க்க ஈஸியா தெரியும், எஃப்இஜி இருக்கு, எஃப்இஜிக்குள்ள வந்தா ட்ரேட் அப்படின்னு. அப்ப அந்த எஃப்இஜி வராத நாள்ல நீ என்ன பண்ற, அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த மாடல்ல. கைய கால் வச்சு சும்மா இருக்கியா, இல்ல போய் முந்திரி கொட்ட மாதிரி நீயா போய் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறியா? அதுவும் நான் ஏன் பர்டிகுலரா இந்த ஒரு இடத்துக்கு நான் ஏன் அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றேன்னா, இது நார்மல் கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த 6 hour எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாத்தி புது பைக்கான எஃப்இஜி கிரியேட் பண்ணி கொடுக்குறான். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு 6 hour எஃப்இஜியும் இருக்கு, அது போக 8 hour எஃப்இஜி இருக்கும். 8 hour எஃப்இஜி கிடையாது, ஒரு 4 hour எஃப்இஜி இருக்கு. அப்ப இவ்வளவு மேட்டர் எனக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கும் போது அவன் வந்தானா அது எனக்கு ஹை ப்ராரிட்டியா தானே இருக்கும் பிரைஸ். கண்டிப்பா. அப்ப அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு நான் வராமையே கூட போவோம் ப்ரோ. பிரைஸ் ஒரு பிளிப் விட்டு போவான் அந்த லோ தட்டாம.
இப்ப கூட எவ்வளவு விட்டுருப்பான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு இழுத்தனா 4.5 பிப்ல விட்டு போயிருக்கலாம் அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகாம. அதுக்குன்னு போயிட்டு நான் போய் நடுவில் பூந்து எடுக்கக்கூடாது. அங்கதான் நம்மளோட மாடலோட வெயிட்டேஜ் இருக்கு. அவன் வர விட்டு நீ எடுக்கிறியா இல்ல நீ அரையும் குறையுமா போய் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கிறியா? அதுதான் ப்ரோ இதுல மேட்ரு. இததான் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்ப விளையாடணும் எப்ப விளையாடக்கூடாதுன்னு இந்த கேமுக்கு ஒரு ரூல் இருக்கு. விளையாடக்கூடாதுன்னா விளையாடக்கூடாது, அவ்வளவுதான். அந்த இடத்துல போயிட்டு இல்ல நான் விளையாடிதான் ஆகும்னா அதுக்கான பலன் கிடைக்கதான் செய்யும். இது கிளீனான செல் மார்க்கெட்டு. இன்னைக்கு NSDT USD கிளீனான செல்லு தான், கீழே போயிருக்கணும். ஆனா ஏன் போல? அவன் போகணும்னு விருப்பப்படல. அவன் புதுசா ஒரு எஃபிஜி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பண்ண விட்டு நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கோ. ஓகே ப்ரோ. புஷ் பண்ணக்கூடாது மார்க்கெட்டை. எப்ப விளையாடணும்ன்றது தெரியணும். இப்ப பாரு ஏயுடிலையும் பாரு கிளீனா எஃபிஜி ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அது ரெடி ஆகுது, அதை கம்ப்ளீட் பண்ண விடு, அந்த எஃபிஜியை முடிக்க விட்டு நாளைக்கு ட்ரேட் எடு. இன்னைக்கே நீ போயிட்டு எடுத்தாகணும்னு யாரும் உன்னை கம்பல் பண்ணல. ஏன் நான் நாளைக்கு எடுன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல டெய்லியில ஒரு எஃபிஜி கிரியேட் ஆகி அதுக்குள்ள ட்ரேட் ஆகும். அதுதான் ஹை ஆஃப் த வீக். இன்னும் கிளீனா சொல்லணும்னா இந்த இடத்த பாரு, டெய்லி எஃபிஜி ஓபன் பண்ணி கொடுக்குறானா, அதுக்குள்ள மண்டே ட்ரேடே ஆகல. மண்டே கேண்டில் நீ பார்த்தனா மண்டே ட்ரேடே ஆகல, தெரியுதா? தெரியுது ப்ரோ. டியூஸ்டே ட்ரேட் ஆயிருக்கான். டியூஸ்டேவே மார்க்கெட் கீழே உள்ள ஆரம்பிச்சிடணும், பட் ஆனா உள்ளல, நோ ப்ராப்ளம். அன்னைக்கு நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? லோ ஆஃப் த வீக் ஹை ஆஃப் த வீக்லாம் செட் ஆகும்னு. டியூஸ்டே வெட்னஸ்டேவா? ஓகே. இப்ப இது வந்து நீ விட்டுட்ட. இதுதான் உன்னோட பிக்கப் பஸ் ஸ்டாப், உன்னோட பஸ் ஸ்டாண்டு. நீ ஸ்டார்டிங் நீ எங்க பஸ் ஏறணுமோ அந்த பாயிண்ட விட்டுட்ட. இப்ப அடுத்து டிரைவர் கால் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல போய் ஏறிப்பியா? அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் தான் 4 ஓபன் பண்ணி கொடுத்தானா? கொடுத்துட்டான் ப்ரோ. இப்ப அதுக்குள்ள ட்ரேட் ஆகும் பிரைஸ். ட்ரேட் ஆயிட்டானா? ஆயிட்டான் ப்ரோ. 7 ட்ரேட். அழகா போயிட்டானா? போயிட்டான் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உனக்கு மெயின் ஸ்டாப் நீ விட்டனா கூட உனக்கு மெயின் ஸ்டாப்ன்றது ஒரு கன்ஃபர்மேஷன். டே பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குடா, இங்க பஸ் இருக்குடா, நம்ம போலாம்டா. அடுத்த நாள் வந்து நான் மெயின் ஸ்டாப்ப தான் விட்டேன், பரவாயில்ல, நான் சென்னை ஸ்டாப்ப தான் விட்டேன். நான் அடுத்து போய் மதுரையிலே இல்ல எங்கேயோ போய் நான் ஏறிக்கிறேன். ஆக மொத்தம் எனக்கு ஊருக்கு போய் சேர்ந்தா போதும். நான் இங்கேயே என்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. பரவாயில்ல, இந்த என்ட்ரி அப்ப நான் லேட் நைட்டுப்பா, எனக்கு டைம் இல்லை ப்ரோ, நான் வெளில போயிட்டேன் ப்ரோ, பரவாயில்ல. பிரைஸ் உனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு எங்க போறான்றது. அடுத்த ஸ்டாப்ல போய் ஏறி கண்டினியூ பண்ணிக்கோ ரைடு. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான். இந்த டைம்ல மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. கிளீனா புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு ப்ரோ. இப்ப புரியுதா? சரி சொல்லுங்க ப்ரோ. இல்ல சொல்லுங்க எது சொல்ல நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து சாரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து என்டர் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல ப்ரோ. அது எப்போ ப்ரோ சொல்லி தருவீங்க? அது நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ. என்ட்ரி மெத்தட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இப்போதைக்கு பிரைஸோட ரிதம தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க அந்த ஒரு இந்த வீடியோ போட்டீங்களா, அது உண்மையிலேயே ஒரு ஐ ஓப்பனர் வீடியோ ப்ரோ. அந்த என்ன சொல்ல, சாரி ப்ரோ, இந்த வாரம் வந்து எப்படி வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கு, அந்த ட்ரம்போட இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. இப்ப நார்மலா வந்து பார்த்தோம்னா வந்து ஓ சும்மா ஒரு மார்க்கெட் அப்படித்தான் நகரும் போல அப்படின்னு நினைச்சிருந்தேன் ப்ரோ. நீங்க வந்ததுக்கப்புறம் அந்த வீக்லி குவார்டர்லியோட எண்டு பிளஸ் வந்து ட்ரம்ப் பேசுறது புரியுது. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்க வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சு ப்ரோ. ஏன்னா நேற்று இதுவுமே ட்ரம்ப் பார்த்த வேலை தான் ப்ரோ. இந்த இடத்துல நேற்று நீ பார்த்திருந்தானா நைட்டு ஒரு கேண்டில் தூக்கி இருப்பான் பாரு. இது எல்லாமே அவன் பேசுறதுதான். இங்க தெரியுதா? இந்த மூவ் தான் நான் நைட்டு ட்ரேட் பண்ணேன். இப்ப அந்த ட்ரேட் தான் எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சது வந்து யூரோல. இங்க புடிச்ச அந்த ட்ரேட் நைட்டு.
ஆமாம் ப்ரோ. அந்த வீடியோ நான் பார்த்தேன். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அடிச்சா ஒண்ணு மேல அடிக்கட்டும், இல்லன்னா வந்து பிரேக் ஈவன் ஆகட்டும் அப்டின்ட்டு. இங்க பாரு, மேல போய் கரெக்டா பாரு, இன்னைக்கு எங்க வந்திருப்பான் பாரு, டைரக்டா என்னோட பிரேக் நஷ்டம் இப்ப போனான். ஆமா. நடக்கும், எதுவுமே பண்ண முடியாது உன்னால. அந்த ம். டைம்ல நீ எப்படி ரியாக்ட் ஆகுற, அதுதான் மேட்ரு. ம். அவசரப்பட்டு நீ போயிட்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆகுறியா? ஏன்னா இவன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரக்கூடாது. கூடாதுன்னா கூடாது, ம். ஆனா வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் ராங். ம். ஏன்னா இது சாதா லிக்விடிட்டி கிடையாது. இதை நம்ம அந்த உனக்கு லிக்விடிட்டி கான்செப்ட்ஸ் நடத்தும் போது நான் இது சொல்லித்தரேன். ம். இந்த ஓகே ப்ரோ. மாதிரி இடத்துல பிரைஸ் நிக்கவே கூடாது, பிச்சுக்கிட்டு போயிடணும். ம். ம். ஆனா பிரைஸ் இங்க நிக்குது அப்படின்னா there is something wrong. ரைட். ஏன்னா ம். பிரைஸ் இங்க இருந்து உண்மையாலே மேல போறான்னா காலைல இந்த ஏசியால தட்டின அடுத்த நிமிஷம் இந்த கேண்டில் கீழே வந்துடக்கூடாது, இந்த கேண்டில் மேல ஏறி இருக்கணும். ம். ஆனா இந்த கேண்டில் கீழே வந்தது. ஏன் இந்த இடத்துல பர்டிகுலர்லி நான் இன்னைக்கு இந்த இடத்துல பை எக்ஸ்பெக்ட் பண்ணனா, எண்டாக என்வாக் சொல்லி கொடுத்தனா, ம். ஆமாம் ப்ரோ. அப்படியே போயிட்டு யூரோட ஃபியூச்சர் சார்ட் எடுத்து பார்த்தனா, இன்னியோட எண்டாகல தான் மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கும். இங்க தெரியுதா இன்னியோட எண்டாக, இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ். ம். ஆமாம் ப்ரோ. கரெக்டா இந்த கேண்டில் வந்து இந்த எண்டாக்குள்ள ட்ரேட் ஆனா ஏசியா லோக்கு கீழே க்ளோஸ் வச்சா, அடுத்த கேண்டில் தூக்கி மேல ஏத்தி இந்த எண்டாக ரீடெஸ்ட் எடுத்து மேல போயிருக்கணும் டெக்னிக்கலி. ம். ஆனா அத பண்ணல. அப்பயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் எங்கேயோ கீழே போறான். பாரு, அந்த எண்டாக உடைச்சி அதை செல்லுக்கு யூஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டான். ம். அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துச்சு. டைரக்டா அடுத்து வந்து என் பிரேக் அடிச்சா சமத்தா விட்டுட்டேன். அடிச்சுட்டு போடான்னு. ம். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் இங்க போயிட்டு புதுசா என்டர் ஆவாங்க. நானும் என்டர் ஆயிருக்கேன், இல்லன்னா சொல்ல, நான் என்டர் ஆனேன். ம். ஆனா இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப ஐ மீன் ஒரு 10 லாட் என்டர் ஆனேன், 5 லாட் க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் 5 லாட் மட்டும் பிரேக் என் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ரைட். ஏன்னா இப்பதான் எல்லாருக்குமே ஃபோமோ வரும். இப்ப நான் எழுதி தரேன் ஃபோமோல, இந்த இடத்துல இருந்து இப்ப எல்லாம் பை அடிப்பானுங்க. ம். ஆனா மார்க்கெட் ஒண்ணுமே பண்ணாது. இந்த எண்டாகோட இண்டிகேட்டர் ஆன் பண்ணணும், ஏன் மேல இருக்கிற எண்டாகு கீழே இருக்கிற எண்டாகு மாத்தி மாத்தி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு பிரைஸ். ம். இதுதான் சாஸ். இதெல்லாம் யாரும் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே ஃபோம் வரும், இங்க இருந்து அடிக்கலாம், இங்க இருந்து பை ஆயிடுவான்னு. அவன் பையும் ஆகலாம், பை ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா இது என்னோட ட்ரேடிங் கண்டிஷனே கிடையாது. நான் ஜாலியா சில்லா உட்காந்துட்டு இருப்பேன். ம். எதுக்கு நான் ஒரு ட்ரேட் என்டர் ஆவானே, ஐயோ மேல போகுமா, ஐயோ கீழே வருமா, ஐயோ ஏன்டா இப்படி பண்றான், எதுக்கு இந்த தலைவலி எனக்கு, நான் ரிலாக்ஸா இருந்துட்டு போயிடுறேன். இதே ரேஞ்சுக்குள்ள தான் பிரைஸ் அரைச்சுக்கிட்டே இருக்க போறான். அவன் வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்தே இதான் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நான் இதை ஸ்பெசிபிக்கா உனக்கு மென்ஷன் பண்றேன்னா, திங்கக்கிழமை நேத்து காலையில இதுக்குள்ள ட்ரேட் ஆகுறான். யூரோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், மத்த பேருக்கு தெரியாது. யூரோவை பொறுத்த வரைக்கும் அவன் போகணும்னு முடிவு பண்ணிட்டானா போயிடுவான். யூரோக்கு டார்கெட் இந்த மண்டே ஹை, போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோட ஹை. ஆனா நேத்தோட ஹை அடிச்சுட்டு கீழே விட்டான். வெள்ளிக்கிழமையோட ஹை அடிச்சுட்டு அந்த இடத்துலயே அவனால சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே விட்டான் பொத்துன்னு. அது விழுந்திருக்க கூடாது, அது யூரோ கிடையாது. அவன் உண்மையாலே பையனா மேல போயிடணும். இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கும், இன்னும் உனக்கு சொல்லணும்னா அப்படியே போன வாரத்தோட பிரைஸ் ஆக்ஷன் போய் பாரு, இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த லோக்கு தான் போவான், ஆனா மேல கீழே மேல மேல கீழே மேல இப்படி இருக்கும். இந்த தலைவலியே எனக்கு வேணாம். ஒரு வாரம் ட்ரேட் பண்ணலன்னா ஒண்ணு என் கூடி முழுகி போயிடாது, நான் சமத்தா இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துலதான் எல்லாரும் மாத்தி மாத்தி பை செல்லுன்னு அடிப்பானுங்க. நம்ம இந்த இடத்துலதான் நிம்மதியா சாந்த சுரூபினியா இருந்துட்டு போயிடணும். புரியுதா? புரியுது ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, நாளைக்கு பாப்போமா? I saw